ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மாத பலன்கள்ல மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும். இந்த மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களாக கணிக்கிறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்களுக்கு தலைவனாகப்பட்டவர் இந்த மேஷ ராசியில இந்த மாதத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த மாதத்துல அவர் 15ஆம் தேதி அந்த 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த 15ஆம் தேதி பயிற்சி ஆகும் போது அந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய புதனும் அதே 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 30ஆம் தேதி மே மாதம் புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறாரு. இவரோட சேர்ந்து அந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், மாத கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு 14ஆம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறார். இந்த 14ஆம் தேதி மே மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு குருவோட சேர்ந்து மிதுன ராசிக்கு குருவோட செயல்படக்கூடிய ஒரு டைம். அதனால இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது அதிகப்படியான பண வரவுகள் அப்படின்றது அதிகப்படியான பேருக்கு இருக்கும். அடுத்து 12ஆம் தேதி மே மாதம், அதாவது இந்த மாதத்துல முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் பயிற்சி ஆகிறார். மீன ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீடு இந்த செவ்வாய்க்கு. அதனால அந்த மேஷ ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் ஆட்சி பெற போறார். அடுத்து பாதி மாதத்தின் முற்பகுதியில சுக்கிரன் ஆட்சி பெற்றும் பிற்பகுதியில குருவோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான் இந்த மே மாதம் இருக்குது. இது எல்லாமே எந்தெந்த மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். ராசி அதிபதி சூரியன், ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தீயா வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள். ஒரு நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு, இப்படி நிறைய விதத்துல இவர்களை சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா என்ன நடக்குது தன்னுடைய வாழ்க்கையில, நான் ஏன் இவ்வளவு ஒரு தோத்து போன மாதிரியாக இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பலவிதமான இடத்துல இருந்து பலவிதமான பிரச்சனைகள். இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் இருந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனால எல்லா இடத்துலயுமே பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான சிம்மராசி என்பர்களை அவர்களுடைய வாழ்க்கையில யாருமே பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு என் பையன் அப்படி இருந்தான், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ரொம்ப ஒரு ஏமாற்றத்தோட இருக்கிறான், நிறைய ஒரு வருமானத்தை இழந்துட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு நிறைய ஒரு லட்சங்களை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்துலயும் ஏமாற்றம். ஒரு இடம் விடாம, காணாத குறைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் வேற, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் விவாகரத்தை அப்ளை பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ ஃபைல் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத உடன்பிறப்புகளோட வாக்குவாதம், எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரியாக மன குழப்பங்கள். இதுல வேற பாத்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பர்கள் இப்போதைக்கு மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண மனநிலையில இவர்களால தூங்கவே முடியாது. ஏன்னா தூங்குறதுக்கு கண்ணை மூடுனா 1008 பிரச்சனை கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதனால தூங்க கூட முடியல. அதனால நானு மாத்திரை போட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது மாறி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் தான். ஏன்னா இவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தன்னுடைய குடும்ப தேவைகளை எல்லாருக்குமே நிறைவேற்றிருக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உடன்பிற
உடன்பிறப்புகளாகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், அடுத்து உறவுகள், இப்படி எல்லா இடத்துலயுமே அவர்களினுடைய தேவையை நிறைவேற்றியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அவர்களுக்கு செய்யறதுனால இவர்கள் ஏமாற்றப்பட்டு ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து தவிப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். தொழில்ல கொடி கட்டி பறந்தேன் மேடம், என்னுடைய தொழில்ல நான் வருமானம் பார்க்காத ஒரு நாளே கிடையாது. ஆனா இப்போ ஒரு நாள் கூட எனக்கு அந்த தொழில்ல இருந்து வருமானம் வரமாட்டேங்குது. ஏதோ கடன் வாங்கி நம்ம அந்த தொழில நல்லபடியா செய்யலாம் போய் நம்ம யாராவது கிட்ட உதவிகள் கேட்டா அவங்க நம்மள ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தொழில் ஜாம்பவான்களே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய அளவுல இருக்கிறாங்க சிம்மராசி என்பவர்கள். அவர்களினுடைய பிரச்சனையை சொல்லிட்டே போனோம் அப்படின்னா இந்த பதிவு பத்தாது. அதனால இப்போ மே மாதம் எப்படி இருக்க போகுது இவர்களுக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த கடந்த ஒரு 1.5 மாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகப்படியா, நான் முதலே சொன்ன மாதிரி மாத்திரையை போட்டு தூங்குற அளவுக்கு என்னுடைய தூக்கம் அப்படின்றது ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நண்பர்கள் அவர்களினுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அஷ்டமத்துல சனி பகவான் வந்தாலும் வந்தாரு, அதோட சேர்ந்து அந்த செவ்வாயும் வந்துட்டார். அந்த செவ்வாய் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா கடந்த 1.5 மாதங்களாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத எங்கேயோ இப்போ ஒரு விபத்து சும்மா நடந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டேன், இதனால ஒரு 3 மாசத்துக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு போக முடியல, வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ப்ரெஷர், எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை சமாளிக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களினுடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. சில பேருக்கு இந்த உடல் பாதிப்புகள் வரல அப்படின்னா கடந்த 1.5 மாதங்களுக்கு கண்டிப்பாக கடன் தொந்தரவுகள், இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் கோர்ட்டு கேஸ்னு வழக்குகள் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் வரைக்கும் அந்த வழக்குகள் எல்லாம் போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த சிம்மராசி என்பவர்கள் கடந்த 1.5 மாதத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த மாதம் இது எல்லாமே 1/1 ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களினுடைய அந்த தெய்வ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு கண்ணு முன்னாடி நின்று உங்களை அந்த தெய்வ பலம் காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. எவ்வளவோ இடத்துல நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளவோ இடத்துக்கு நான் நிறைய ஒரு வேண்டுதல்களா வச்சிருக்கிறேன், ஆனா என்னுடைய எந்த வேண்டுதலும் எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதத்துல அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் முழுமையான ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களினுடைய 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, இது ஒரு நல்ல சேர்க்கை. இந்த மாதத்துல வர வேண்டிய அந்த பண வரவுகள் எல்லாமே சேரும். அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல கிடைக்க வேண்டிய அந்த வருமான உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து 10ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கிரக சேர்க்கையினால 10ஆம் இடத்துல திக்பலம், உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்துல. அதனால சில நிறைய விஷயங்களை இந்த சிம்மராசி என்பவர்கள் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளை உங்களால பெருமூச்சு விட முடியாம செய்யக்கூடிய ஒரு தருணம். அதாவது என்னடா இது நம்மளுக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை வருதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் கிட்ட கூட அதை ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு நல்லா வாழ்ந்தோம், நல்ல ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு இழப்புகள் இருந்தது அப்படின்னா கூட கிடையாது. நம்ம மற்றவர்களுக்காக எல்லாமே செஞ்சு இந்த சிம்மராசி என்பவர்கள் இன்னைக்கு தேய்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல அந்த சூரியன் ஆட்சி இருக்கிறதுனால, திக்பலமாக இருக்கிறதுனால அந்த அரசாங்க உத்தியோகத்திலையும் சரி, உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, வெளிநாட்டு வேலை ரீதியான பாதிப்புகள்லயும் சரி, சிம்மராசி என்பவர்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மே மாதம் முழுமையாக இருக்க போகுது. நிறைய சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய
மன ரீதியான குழப்பங்களுக்கு என்ன பண்றதுன்னு நான் முதல்ல இருந்து இந்த பதிவுல தான் சொல்றேன். என்ன நடக்குது தன்னுடைய வாழ்க்கையில, இந்த சிம்மராசி என்பவர்களினுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. சில வாய்ப்புகள் வந்தா கூட அது கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதத்துல அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் ஒரு சின்ன கொடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னைக்கோ சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல நீங்க இத போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ இல்ல வேலை ரீதியாகவோ ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே இவர்களுக்கு மைண்ட்ல வந்திருக்காது. எப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துலதான் அந்த மாதிரியான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதன் மூலமாக நிறைய வளர்ச்சிகள், வருமான உயர்வுகள், வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், முதல்ல அததான் சொல்லணும். என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு இடத்துல வேலை இழப்புகளும் நிறைய இருந்திருக்கு. எதனால வேலை போச்சு, யாருனால வேலை போச்சு, நான் என்ன தவறு செஞ்சேன் எனக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு அந்த கேள்விகள் தான் ஆயிட்டு இருக்கே ஒழிய அதற்குண்டான விடை அப்படின்றது இந்த மே மாதத்துலதான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அடகு வச்சாச்சு, அடகு வச்சதை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு இல்ல, அப்படியே ஏலத்துக்கு போக போதா அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு மனக்குமுறல்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ பார்த்தாச்சு, இனிமேல் பாக்குறதுக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த அடகு வைத்த அந்த சொத்துக்களை கூட மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல பிரச்சனைகள், குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. சுய ஜாதகம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் சுய ஜாதகம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக இருக்கும். இப்ப இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்கறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.